அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. கனரா பேங்கோடைய லேட்டஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் எவ்வளோ இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்த பீரியடில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுற பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ₹1000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் 3 கோடி வரைக்கும் இதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனோர் ஆஃப் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்க்கும்போது 7 நாட்கள் 10 வருஷத்துக்குள்ளே இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 0.50% பெர் ஆனம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் டிடிஎஸ் இதில் எப்போ போல் இதுலேயும் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 5 லட்சம் வரைக்கும் நமக்கு காப்பீடு இருக்குது, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பீரியட் வைஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். 7 நாட்கள் 45 நாட்களுக்குள்ள கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியிலும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியிலும் டெபாசிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுப்படும் வட்டி விகிதம் 4%, 4% இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. 7 நாட்கள் 45 நாட்களுக்குள்ள கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. இந்த பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது 7 நாட்கள் 45 நாட்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு மினிமம் டெபாசிட்டு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. 5 lakhs அண்ட் அபோவ் தான் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒருவேளை 5 லட்ச ரூபாய்க்கு குறைவாக இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு மினிமம் டெனூர் 15 days நம்ம டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கோம். 46 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியிலும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியிலும் ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5.25%, வட்டி விகிதம் 5.25%. 91 நாட்கள் முதல் 179 நாட்கள் வரை ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியிலும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியிலும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கனரா பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5.50%, இன்ட்ரெஸ்ட் 5.50% இருக்குது. 180 நாட்கள் முதல் 269 நாட்கள் வரை கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.15%, இன்ட்ரெஸ்ட் 6.15% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.65%, இன்ட்ரெஸ்ட் 6.65% இருக்குது. இங்கேருந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் 0.50% ப்ரொவைட் பண்ணுறாங்க. 270 days to less than 1 year இந்த பீரியடில் கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.25%. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.75%, 6.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. 1 yearக்கு கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.85%, இன்ட்ரெஸ்ட் 6.85% இருக்குது. இதே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.35%, 7.35% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. 444 days 444 நாட்களுக்கு கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.25%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.25% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.75%, இன்ட்ரெஸ்ட் 7.75% இருக்குது. above 1 year to less than 2 yearsக்குள்ள கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.85%, இன்ட்ரெஸ்ட் 6.85% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.35%, இன்ட்ரெஸ்ட் 7.35% இருக்குது. 2 years and above to less than 3 years இந்த பீரியடில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.30%, இன்ட்ரெஸ்ட் 7.30% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.80%, இன்ட்ரெஸ்ட் 7.80% இருக்குது. 3 years and above to less than 5 yearsல கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.40%, இன்ட்ரெஸ்ட் 7.40% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.90%, இன்ட்ரெஸ்ட் 7.90% இருக்குது. இந்த பீரியட் தான் கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 years and above to 10 years இந்த பீரியடில் கனரா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.70%, இன்ட்ரெஸ்ட் 6.70% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.20%, இன்ட்ரெஸ்ட் 7.20% இருக்குது.
இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்ப்போம். ஒரு ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் ₹1,00,000 கனரா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.30%. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.30% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹605 கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹1825 கிடைக்கும். இதே கியூமுலேட்டிவ் பேசிஸில் 2 வருஷத்துக்கு ₹1,00,000 ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் கனரா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,15,567 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் ₹1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹15,567 எடுத்து கூட்டும்போது கியூமுலேட்டிவ் வேல்யூயான மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ₹1,15,567 கிடைக்கும். இதுவே ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் 3 வருஷத்துக்கு ₹1,00,000 கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.40% இருக்கும். வட்டி விகிதம் 7.40% இருக்கும். இந்த பீரியட் தான் ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரிக்கு கனரா பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹613 கிடைக்கும். இதே குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹1850 கிடைக்கும். இதே ₹1,00,000 3 வருஷத்துக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,24,604 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் ₹1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹24,604 எடுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ₹1,24,604 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். ₹1,00,000 ஒரு சீனியர் சிட்டிசன் 2 வருஷத்துக்கு கனரா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.80%. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.80% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அவருக்கு ₹646 கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அவருக்கு ₹1950 கிடைக்கும். இதே கியூமுலேட்டிவ் பேசிஸில் 2 வருஷத்துக்கு ₹1,00,000 சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,16,707 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் ₹1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹16,707 எடுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ₹1,16,707 கிடைக்கும். இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 3 வருஷத்துக்கு ₹1,00,000 கனரா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.90%. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.90% இருக்குது. இந்த பீரியடில் தான் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கனரா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்க்கும்போது ₹654 கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அவருக்கு ₹1975 கிடைக்கும். இதே கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா ₹1,00,000 தொகை 3 வருஷம் கழித்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் கனரா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,26,452 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் ₹1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹26,452 ரெண்டு கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ₹1,26,452 கிடைக்கும். இந்த வீடியோட இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.